ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸ் ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் ரைஸ் வாட்டரை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேரோட திக்னஸ் அதிகமாகும், ஹேர் க்ரோத் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ப்ராசஸ் ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் நம்மளோட முடியை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சமாக ஒரு இன்ச் பை இன்ச் வந்து நல்லா வந்து க்ரோத் கிடைக்குது. ஸோ அது வந்து நான் ஒரு 4 வீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு கூட காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் ரைஸ் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக தென் ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். பச்சை அரிசியாக போட்டு வச்சுக்கோங்க. பச்சை அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ப்ளஸ் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறமா வந்து அந்த ரைஸ் வாட்டர் ரைஸ்குள்ளே இருக்கட்டும். தென் நான் வந்து ஆஃப் லெமன் எடுத்துக்கலாம். ஆஃப் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ரைஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். கொரியன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ரைஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட தலைமுடியை பார்த்தோம் அப்படின்னா நீளமாக நல்லா அடர்த்தியாக இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ண சொல்லி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன் பச்சை குழந்தைங்களுக்கே வந்து நம்ம வந்து ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணி குளிக்க வைக்கிறது, தலைக்கு குளிக்கிறது, உடம்புக்கெலாம் போடும்போது ஸ்கின் கலர்லேருந்து தலைமுடியிலேருந்து நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும். ரைஸ் வாட்டரை வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து கால் மட்டுமே போடுங்க, காலுக்கு மட்டுமே ஊற்றுங்க, இடுப்போடு சேர்த்து ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் இப்போ குழந்தைங்கள் நடக்கவும் செய்வாங்க, குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கின்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வந்து அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த ரைஸ் வாட்டரெல்லாம் வந்து ஒரு பாட்டிலில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு 2 days அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த பாட்டில் வந்து ரைஸ் வாட்டர் ப்ராசஸ் ரைஸ் வாட்டரை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு நான் ஸ்டோர் பண்ணி 2 நாள் அப்படியே வச்சுட்டேன். இது வந்து நல்லா ப்ராசஸ் ஆகணும். அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, புளிச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? ரொம்ப பேட் ஸ்மெல் கிடையாது, புளிச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ஹேரில் வந்து முடியில் வந்து நல்லா ஆயில் வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி தலையை நல்லா சுரிஞ்சு விட்டுக்கணும். சுரிஞ்சுன்னா லைட்டாக ஒரு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகணும், அதுக்காக அப்படி பண்ணி விட்டுக்கணும். தென் ஆஃப்டர் வந்து நம்ம ரூட்லலாம் வந்து நல்லா வந்து இந்த ரைஸ் வாட்டர் ப்ராசஸ் ரைஸ் வாட்டரை வந்து ரூட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு தென் ஆஃப்டர் நம்ம ஃபுல் ஹேரையுமே வந்து எண்டு வரைக்கும் நல்லா பிரித்து நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் இழுத்து நான் பண்ணுறேன்னு தெரியுது இல்லையா? இழுத்து அந்த மாதிரி பண்ண முடி வளர்கிறதுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கும். நல்ல புது முடியெல்லாம் வளர வைக்கும். அதுவும் இல்லாமல் முடியை நல்லா சில்கே சைனியாக கொண்டு வரும். அப்புறம் நல்லா சிக்கு எடுத்துக்கலாம். சிக்கு எடுத்துகிட்டு லூஸாக கொண்டை போட்டு ஒரு 30 minutes அப்படியே விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போது வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓ மை காட், சொல்லவே முடியல. தலைக்கு குளிக்க தண்ணி ஊற்றும் போதே அவ்வளோ நல்ல ஒரு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு ஒரு சைனியாக இருந்துச்சு. டேண்ட்ரஃப் உள்ளவங்களும் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே வந்து சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 weeks சேலஞ்சஸ் போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயும் நல்ல ஹேர் க்ரோத் இருந்தது. தென் அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ண முடியல. அகெயின் நான் வந்து இப்போ கொஞ்சம் ப்ராசஸ் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணும்போது வெறும் பிளைன் வாட்ரு, ஷாம்பு எதுவும் போடாமல் அந்த தண்ணியை வந்து நம்ம மேலே ஊற்றும் போது நல்ல ஷைனிங்காக இருக்குது. நம்ம வாஷ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. நல்லா ஹேர் வாஷ் பண்ணும் போதும் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிக்கே இல்லாமல் நல்லா அப்படி தட்டுறதுக்கு கூட சூப்பராக இருக்குது. அப்படி பஞ்சாக இருக்குது, நல்லா வால்யூமாக தெரியுது. கண்டிப்பாக இதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ட்ரை பண்ணலாம். என் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் க்ரோத் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். இந்த கொரியன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அப்படி சுற்றி கொண்டு போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா முடியும் கீழே குனியணும், கீழே குனிஞ்சிட்டு எல்லா முடியும் கீழே தொங்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் இழுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஹேர் முடியில் வந்து நல்ல ஒரு சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிறைய ரிசர்ச்சில் நான் படிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.